அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் பவுல் சொல்றார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி, அவரை விட்டுட்டீங்கனாக்கா உடனே நீங்கள் பிசாசை பற்றித்தான் அறிந்து கொள்வீர்கள். அறியாதிருக்க தீர்மானித்திருக்க. அறிதல் என்றால் ஒன்னர கலத்தல். இயேசுவை அறிந்து கொள்ளுதல். இயேசுக்குள்ள A to Z இருக்குது. அதை அறிந்து கொள்ளுதல்னா அதை அடைதல். பாலும் தண்ணியும் ஒன்னர கலப்பது போல இயேசு தேவ நீதியும் உழித்தீதுமாய் இருக்கிறார். அவரை அறிகிற அறிவுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏதேனிலே ஆதி மனிதன் ஆதி மனுஷிக்கு இயேசுவை அறிகிற அறிவுத்தான் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். அதைத்தான் ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொன்னார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தவிர தோட்டத்தில் எல்லா விருட்சத்து கனியை பூச்சிக்கலாம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது, அதை பூசிக்கலான்னார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அறிகிற அறிவைத்தான் அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை விட்டதுமே உடனே அவர்கள் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை அறிந்தார்கள். அறிதல் என்றால் என்ன? ஒன்னர கலத்தல். ஆதாம் ஏவாளை அறிந்தான், விளைவு சந்ததி உண்டானது. அதுபோல ஏவாள் பிசாசை அறிகிற அறிவை பிசாசோடு ஒன்னர கலந்தால் விளைவு பிசாசின் மனுக்குலம் பிறந்தது. புரியுதா? நீங்க சொல்றார் பவுல் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி அவரை தவிர வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். வேறொன்றுக்கு போனா ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விஷயத்துக்கு விட்டுட்டு வேறொன்றை, பிசாசு தேவன் சொல்லாத ஒன்றை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அறிகிற அறிவுக்கு சென்றார். நன்மை தீமை அறியத்தக்க அறிவு, அதுதான் பாவமும் மரணமும். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றாலாம். அப்போது பிறக்கும் போதே மனுஷன் ஜீவ தேவனோடு இணைப்பு துண்டாகி தான் பிறக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அதனால தான் என் வியாதி, அதனால தான் என் சாபம், அதனால தான் என் மரணம், அதனால தான் என் தெரியும். மரணத்துக்கு அதிபதி பிசாசோடு ஒன்னரை கலந்திருக்கிறான். அதனால் டிஸ்கரேஜ் அறியாத, சோர்ந்து போவாத, பயப்படாத, கலங்காத. இதிலேருந்து எப்படி மீண்டு வரணும் 1008 கேள்வி கேட்காத. இயேசுவை அறிகிற அறிவுக்கு வா. இயேசுவை அறிகிற அறிவுக்கு வா. இயேசுன்னா என்னது? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஜீவ விருட்சத்தின் கனியை புசி. ஜீவன், ஜோயே ஜீவன். ஒரு பாம்பு கொத்திட்டாக்கா விஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு ஒரு மருந்து, விஷ முறிவு மருந்து போட்டு அந்த விஷத்தை கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. அதுமாதிரி நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்ததுனால வந்து அந்த பாவத்தையும் மரணத்தை கொலாப்ஸ் ஆகும்படி செயல் வைக்கும்படி ஜீவ விருட்சத்தின் கனியை இயேசு கொடுக்குறார். அந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தவிர அந்த சிலுவையில் ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் குத்து இருக்கிறாரு.
உனக்கு மட்டும் இல்லை, ஆதாம் சந்ததி முழு உலகத்துக்கு அந்த சிலுவையிலே ஜீவ சரீரம் ஜீவனத்தை கொடுத்தார். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்து இயேசு கிறிஸ்து என்ற வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. தேவ நீதியும் உயிர்த்தெழுதலும் இருக்குது. பிசாசுக்குள்ள பாவமும் மரணமும் இருக்கிறது. அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாய், அதான் அறிதல். தேவனுக்கு பாவத்தை மரணத்தை காட்டுறது, தனக்கு காட்டுறது, உலகத்துக்கு காட்டுறது. வாழ்நாளெல்லாம் பிசாசு திருடவும் கொல்லவும் அடிக்கிறதான உரிமையாக செய்வான். இதை ஸ்டாப் பண்ணுன்னா நீ ஜீவ விருட்சத்துக்கு நீ புஷிக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் நன்மத்தையும் அறியத்தக்க கனி, மரண விருட்சத்தின் மரம். இயேசு ஜீவ விருட்சத்தின் மரம், ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அதை புஷிக்கணும். அதை புஷித்து அந்த அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர் தீவிரம் இருக்குது. நன்மை தீமைகளில் பாவமும் மரணம் இருக்குது. அதை புஷித்தால் ஏவாள் தேவனுக்கும் உலகத்தும் காட்டினால் பிசாசின் மகளாகி பாவமும் மரணமும் அவளுக்கு வந்தது. இப்போ அந்த ஆதாம் ஏவாள் தான் எல்லா மனுஷனும் பிறக்கணும், தவிர்க்க முடியாது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். எங்கள் அப்பா பேர் ராமு, ஐசக் எங்கள் அம்மா பேர் ராணி. நான் பிறக்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சவன் பல பாவமும் மரணம் எனக்குள்ளே இருக்கிறது. இதை முறிக்கிறது தான் இயேசு வருத்தப்பட்டு வர எல்லாம் எங்கிட்ட வாங்க, நானே ஜீவப்போ. இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அந்த அப்பம் ஜீவ சரீரம், அது ஜீவ ரத்தம். அதை தான் சிலுவையில் கொடுத்தாரு. ஜீவ கண்ணை கொடுக்குறாரு. கண்ணில் இருக்கிற வியாதி நீங்கள் ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ கிட்னி, எல்லாம் நன்மை தீமை சரீரம், நன்மை தீமை கண்ணு, நன்மை தீமை காது, நன்மை தீமை ஆற்று, நன்மை தீமை லங்ஸு, நன்மை தீமை லிவரு, நன்மை தீமை கிட்னி, எல்லாம் நன்மை தீமை இருக்கிற வாய்நாளெல்லாம் வியாதி. அதை தேவனுக்கும் காட்டுறான் அந்த நன்மை தீமை சரீரத்தை. ஆதாம் முழு உலகத்துக்கு உரிமையாக காட்டுறோம். உரிமையாக பிசாசு திருடவும் கொண்டு வாங்கி தான் காட்டுமானா. ஹாஸ்பிட்டலாக போகிறோம், லட்சமாக பணம் செலவுப்படுறோம். இயேசு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறோம். எவ்வளோ நல்ல வேலை பார்க்குறாரு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு ஜீவ விருட்சத்தை கனி, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவர் ஜீவ வார்த்தை, நன்மை தீமை வார்த்தை, நன்மார்க்க வார்த்தை, துன்மார்க்க வார்த்தை. மனுஷன் பேசுகிறான், அந்த வார்த்தையை பேச பேச பிசாசு இடம் கொடுக்கத்தான் செய்யும். சின்ன குழந்தை முதற்கொண்டு சிறிய வயசு, வாலி வயசு, முதிர்ந்த வயசு, திருமண வயசு, எல்லா வயசும் ஆதாமுக்குள் பிறதான் நன்மை தீமை அறியத்தக்க வார்த்தையை பேசுகிறான். நல்லவன் கெட்டவன், நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை, சுயநீதி அநீதி, அப்படி தான் பிறந்திருக்கிறான், அப்படி தான் பேசுகிறான். அதை தேவனுக்கும் உலகத்துக்கும் காட்டுறான். பிசாசு வாயினெல்லாம் பிரச்சனை. எங்கள் அப்பா சொல்லுவார், சின்ன வயசுலேருந்து நான் பாடுபடுறேன்டான்றார். எங்கள் அப்பாவுக்கு 85 வயசு, 86 வயசு. எங்கள் அம்மாவுக்கு 75 வயசு. அப்படி தலைமுறை ஆதாம் ஏவாள் வழியாக தான் வராங்க. உலகத்து 800 கோடி பேர் அப்படி தாங்க பிறந்துக்கிறாங்க. நீங்கள் கேரளாவா, இல்லை கனடாவா, இல்லை தமிழ்நாடா, இல்லை ஆப்பிரிக்காவா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, வானத்தையும் பூமி, சகல ஜாதி சகல என் தாய் அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான். அதனால தான் அப்போது சொல்கிறார், 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளேயே அறியாதிருக்க தீர்மானித்து. வேறொன்றுக்கு போனாவே நன்மை தீமை, நல்லது கெட்டது, நன்மார்க்கு துன்மார்க்கு, அதில் கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை, அதில் சுயநீதி அநீதி. இயேசு ஜீவ விருட்சத்துக்கு அணி. இயேசு நானே வழி, நானே ஜீவ சற்று ஜீவனத்தம், அதில் தேவி நீதி உரிய இயேசுக்கு சுகுலாமன்ற வாக்குத்தத்தில் ஜீவனில் எல்லா நன்மைகளின் தொகுப்பு. நன்மை தீமை அறியத்தக்க எல்லாமே கெட்டது. அதை தேவனுக்கும் காட்டும், உனக்கும் காட்டும், முழு உலகத்துக்கும் காட்டும். பிசாசு வாழ்க்கை உள்ள திறந்து கொண்டு தைக்குது, சமாதானம் சந்தோஷத்தை திறந்து. இப்போ இதிலேருந்து தப்பிக்க என்னையே பண்ணணும்? அதான் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே. சிலுவையில் அறையப்பட்டு என்ன பண்ணார்? சிலுவையில் அறையப்பட்டு என்ன பண்ணார்? அந்த சிலுவையில் இயேசு என்ன பண்ணார்? அந்த சிலுவையில் தான்
பாவ மனுஷனாகிய எனக்கு, பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த எனக்கு தேவி நீதி உயிர்த்தெழுந்து கொடுக்குறாரு. அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதி ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. இந்த ரத்தம் நன்மை தீமை ரத்தம். இந்த சரீரம் நன்மை தீமை சரீரம். இதை தேவனுக்கும் உலகத்துக்கும் நான் உரிமையாக காட்டிகிட்டே ஏதோ ஒரு விதத்தை காட்ட தான் வேண்டாம். உடனே பிசாசு உடம்பெல்லாம் வியாதி, உச்சந்தேருந்து உள்ளங்கால் வரையும் மனுஷன் வியாதி பிடிச்சவங்க. எங்கள் ஊர் சிஎம் சாஸ் வெள்ளூரில் போய் பாருங்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்து நிறைய வியாதியஸ்தர்கள் வராங்க. நானே ஒரு வியாதியஸ்தன் தான். இந்த சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலேருந்து தான் இயேசு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி உயிரோடு வர தற்கொலை முயற்சி வியாதி கொடுக்க தாங்காமல் இப்படியெல்லாம் இருந்து தான் நானே இயேசுக்கிட்ட வந்து இன்றைக்கி இந்த செய்தியை உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது நன்மை தீமை சரீரம், இந்த சரீரம் நன்மை தீமை சரீரம், இது ஜீவ சரீரம் ஜீவ ரத்தமாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இது ஏற்கனவே ஏதேன் தொழில் ஜீவ சுவாசத்து ஆதி மனிதன் ஜீவ சுவாசத்து ஜீவாத்மாவாகி ஜீவ வித்தத்தில் என்ன வச்சாரு. நீ ஜீவ மனிதனாய் ஜீவ சரீரம் மூலம் ஜீவ ரத்தமாக தான் இந்த ஏதேன் தோட்டத்தில் ஜீவ வித்தத்துக்கு நீ புஷிக்கிற வரைக்கும் இந்த ஜீவ சரீரத்தை எப்படி நன்மை தீமை சரீரமாக மாற்றின? பிசாசு ஏவாலே வா வா வா. அந்த ஏவாள் பிசாசிட்டு போய் என்னப்பா நான் இந்த கனி புஷிக்கூடாதுன்னா, ஆமாம் புஷித்தான் நீ தேவனை போல போய் சொல்லி அந்த தேவன் சொன்னார் அங்கே போகாது, அந்த கனியை தொடாது, பறிக்காது, புஷிக்காது. என்ன கேட்கணுமா இல்லையா? தேவனுடைய வார்த்தையை மீறி போனான். பிசாசு வார்த்தையை கேட்டு அந்த நன்மை தீமை சரீரம் கனியை புஷித்ததுமே உடம்புலாம் பாய்ச்சல். அதை போய் புருஷனுக்கும் கொடுக்குறா யாதாமும். அவனும் பாரு இன்னசென்ட்டு. மனைவி வார்த்தை கேட்டு மனைவி பிசாசு வார்த்தை கேட்டா அவனும் புஷிட்டான். அவனும் சரீரம் கெட்டு போச்சு. நன்மை தீமை சரீரம் புஷிக்குனாலே ஆகவே அங்கேயே மரணம் வந்துச்சுங்க. ரத்தம் மாறி போச்சு, சரீரம் மாறி போச்சு, வியாதி வந்துச்சு, கண்ணு காது லங்ஸு கிட்னி குஷ்டரோகம் திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு ஏராளம் வியாதிகள் பாவங்கள் சாபங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் தலைமுறையாக வந்துச்சு. இப்போ இயேசு சிலுவையில் போயிட்டு நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நம்முடைய தரித்திரத்தை அங்கே ஏற்றுக்கிறார். சிலுவையில் அவர் அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அவர் ஜீவ வார்த்தையை தான் பேசுகிறார். ஜீவ சரீரத்துக்குரிய ஜீவ ரத்தத்தை தான் கொடுத்தார். பிதாவே இவர்கள் மன்னியும் என்று சொல்லி அங்கே ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். நன்மை தீமை பாவத்தின் சம்பளம் மனத்தை ஏற்றுட்டு அவர் கொடுத்ததெல்லாம் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை. யார் கொடுத்தாரு? தேவனு கொடுத்தாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு உணர்வு அவர் பேர் சொல்லி கொடுக்குறார். அவருக்காக உனக்கு என் பேரை சொல்லி கொடுக்குறார். பாவத்தையும் மரணத்தை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் பாவத்தையும் பாதாளத்தை அடைத்து உயிர் தேர்ந்து வந்தார். ஜீவ சரீரம் ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்ததுனால அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் உன் கையில் இருக்குது. நன்மை தீமை சரீரத்தை பார்த்தியா நீ கண்ணால்? ஜீவ சரீரத்தை பார்த்தியா? ஆனால் நன்மார்க்கும் துன்மார்க்கும் கல்யாணுக்குள்ள கண்கள் நிச்சயமாக ஜீவன பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை மாம்ச சிந்தை கவலை பயந்தால் பிசாசுகிரியெல்லாம் இருக்குது இல்லையா? அதுதான் நன்மை தீமை வாழ்க்கை. ஏசு ஜீவ விச்சதுனா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவரகமான ஒரு வாழ்க்கை. ஏசுனா உங்கள் சபிக்குள்ள ஆசிரதி பகைக்கு நன்மை செய் சத்ருக்களை சிநேகி. என்ன ஆசீர்வாதம்? இயேசு ஜீவனையும் பரிவு ஜீவனும் சபிக்கிற முழு உலகத்துக்கு பகைக்கிற உலகத்துக்கு நன்மை. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தரும். அதான் நன்மை. உன்னை துன்பப்பட நிந்திகள் ஜபம் பண்ணுக்கு ஜபம்னா கிறிஸ்துவின் தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் ஜபம். பரமண்டலுக்கு தான் உம்முடைய நாம் உம்முடைய செத்தோம் நாங்கள் கேவலுக்கும் மன்னிக்கிறோமே. கிறிஸ்துவின் மன்னிப்பு அது தேவ நீதி உயிர்த்தெழுந்த ஜீவனம் பரிபூர்ண ஜீவனம். அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை தான் ஜபம். இயேசு தான் ஜீவன். இயேசு நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். அப்போது உன் அன்றொன்று ஆகாரம் உன் பாவங்களே உனக்கு மன்னிக்கப்படும். உன்னை எந்த சோதனை தீமை என்று ரசித்து வியாதியிலிருந்து சாபத்திலிருந்து மனத்திலிருந்து பாதாளத்திலிருந்தே ரசித்து கொள்வாரியா? அப்படிதான் சொல்லிட்டு போய்கிறார். ஆதாமுக்குள் பிறந்த நீ ஆதாமின் வாழ்க்கையே வாழ்ந்த ஆதாம் ஏவாளுக்குள் நன்மை தீமை வாழ்க்கையே வாழ்ந்தான். வியாதி வாழாது, சாபம் வாழாது, மரணம் வாழாது, தரித்திரம் வாழாது. ஏதோ ஒரு விதத்தில் சிறிய வயது முதிர்ந்த வயது வாலி வயது திருமண வயதில் பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் ஒரு வேறுண்டு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னார் பாருங்க. அந்த ஜீவ சரு ஜீவனத்தை கொடுத்தார் பாருங்க சிலுவையில்.
எப்படி பிசாசு நன்மை தீமை சரித்துட்டு பாவத்தையும் மனத்தையும் எனக்கு கொடுத்துட்டான். அதை தேவனுக்கு தானே கொடுத்து என்னை அறியாமலே காட்டியிருக்கிறேன். இப்போ இயேசு ஜீவ ரத்தத்தை அந்த ஜீவனை தேவனின் சம்பளம் உயிர்த்தது இருக்குது. இந்த நன்மை தீர்வு பாவத்தின் சம்பளம் மாறின பாதாள ராஜ்யம் அதை போய் தேவனுக்கு உலகத்தை கொடுத்தா உரிமையாக வருவான் பிசாசு. காலமெல்லாம் போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. காலம் வேதனை கலக்கம், மனுஷன் தற்கொலையே பண்ணிக்கிறான் பாருங்க, வாழ பிடிக்காம. தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்தை எல்லாமே வரும். ஏன்னா அது பிரின்சிபல் அப்படின்னா. நன்மை தீமறியத்தக சாகவே சாவேன். சாவுன்னா என்னது? பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து மரணத்தின் தரித்திரம் வியாதி இதெல்லாம் சாவு. முடிவு மரணம், முடிவு நித்திய பாதாளம். அப்படி போகுது கதை. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அது எப்படி பிறக்கலாம்? ஆதாமுக்குள் எப்படி பிறந்த? நன்மை தீமை கனிகள் பிசாசுக்குள் பிறந்த. இப்போ ஜீவ விச்சத்துக்கு நீ ஜீவன தேவன் இது இயேசு சாமன வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்ப்பு. அப்போது கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து விட்டாய். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டா இயேசு சரித்து இயேசு ரத்தத்துக்கு வேலை போடும். திருத்துவத்தில் 2வது பரலோகமே இது அவருக்குள்ள. அவருக்குள் வானங்கள் வானாதிகள் பூமி பாவம் ஜீவ பூமி ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லட்சு ஜீவ கிட்டி இயேசுக்கு பரலோகிற எல்லையற்ற ஐஸ்வர்யம் ஜீவ பூமி ஜீவமானம் ஜீவம் தேவனுக்கு செலுத்து. வேண்டாம் சொல்ல மாட்டார். ஆதம் முழு ஆயுநாளெல்லாம் ஜீவ உலகம் அளவற்ற அன்பு ஆவியின்படியே உணவு பேசிக்கிட்டே இருந்துவார். அசுத்தாய் சொல்லாமலும் பசுத்தாய் தேவத்தோட கான்ஃபிடன்ஸும் தைரியம் உண்டாக இயேசு மத்திய மார்க்லோக்கா முழு அதை தான் செய்தார். எங்கே பார்த்தாலும் திமிர்வாதக்கார், எங்கே பார்த்தாலும் லேகியோன் பிசு, எங்கே இயேசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கார். ஜீவத்தாய்களாக சுகமாக 38 வருஷம் வியாதியாச்சர் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்குறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏந்து நிலை எப்போ மன்னிக்கப்படும்? அவருக்கு இயேசு என்று பெயர். ஏன் அவர் தம் ஜனங்கள் பாவங்களை நீக்கின எப்படி நீக்குவார்? ஜீவசரம் ஜீவரத்தை தான் அவன் பேர் சொல்லி தேவந்திற்கு அவன் முழு ஒரு ஆள் பாய் கூட கொடுத்தாதான் பாவங்களை நீக்கி அவனை ரசிக்க முடியும். பிசாசு என்ன பண்ணால் பாவத்தை குடித்து தேவி நீதிட்டு உழித்தல் நல்ல காரியத்தெல்லாம் ரிஜெக்ட் நீக்கிறான். ஏசு ஜீவசர ஜீவன தேவன் ஆதம் பாவன்ட்டு மனத்தெல்லாம் நீக்கி பசுத்தாக இறங்கி உன்னை பாதுகாக்கிறேன். நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் நீ மிகுந்த கடி கொடுப்போம். வாய்நாள்லாம் நெல் ஒரு நாள் 2 நாள் இல்லை. எப்படியோ வாய்நாள்லாம் ஜீவசர ஜீவரத்திலேருந்து வச்சு சபிக்கணும் ஆசை வச்சு பார்க்கலான்னு சத்துரு. ஏயா வாய்நாள் நன்மை தேவையிலே இருக்கு பிறந்த வயசுலேருந்து. நன்மார்க்கு துன்மார்க்கேன் நல்லவன் கெட்டவன். ஏன்னா சண்டை வந்து நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு எங்கே பைபிளே வச்சிருக்க மாட்டான். ஏதேன் தோட்டத்தில் அவன் நல்லவன் கெட்டவனாக மாறிட்டான். ஷாகவே நன்மார்க்கு துன்மார்க்கு நன்மை தீமறியத்தக்க கனி. இப்போ நல்லவன் கெட்டவன் ஜீவ வச்சு கோட் தேவரகமானவர் ஜீவ மார்க்கனாக மாறணும். ஜோயே அளவற்றன்பு தேவரகமான இயேசு ஒரு ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவனை இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஆதாம்குள்ள மரணம், அதுக்கு கிரேக்கு பாஷு ஷூக்கேன்னு பேர். ஜீவனுக்கு வந்து ஜோயே. அப்போது ஷூக்கேவாக இருக்கக்கூடாது. மரணத்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை பிறந்தால் தான் பாவம் மரணம் வியாதி வரும். வாய்நாள்லாம் முடிவு பாதாளம் சீரியஸ் ஆன்மேட். ஆதாமுக்குள் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த கிறிஸ்துவுக்குள் தேவநீதி உயிர்த்தெழுதலுக்குள்ளே வரும்போது தான் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தெரிந்து பாதாளத்திலிருந்து விடுதலை. சீரியஸான மேட்ரு. தாயின் வயிற்றில் பிறக்கல்னா பிரச்சனை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பொய்யா மெய்யா? நான் ஒத்துக்கிறேன்பா, எல்லா பாவமும் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி தான் கருத்தரித்து பிறந்திருக்கிறேன். போய் ஏசு ஜீவசரு ஜீவனத்தை நான் புசிக்கினியா தீவிரமா? இந்த பிரசங்க ஜீவச புசிக்குது. அதை தேவன் தனக்கு ஆதம் தீவிரம் பாவட்டுமான பசுத்தை விட்டு வாயினெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இல்லாததான் இருந்து பாருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனா, எவ்வளோ பெரிய சினிமா கலைஞர், பாவம் சாபம் மரணம் தரித்திரம் கொலை வெறி ஆபத்து விபத்து நாசு மோசம் திருடுறது கொல்றது ஐக்குதாவே இருக்க வாய்ப்பு இல்லை. பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். எல்லாம் கம்ஃபர்டபுளாக வாய்ப்பு சாப்பிட்றதுக்கு தசனிக்கு இவ்வளோ தான் செய்யறதெல்லாம். சில பேருக்கு அது கூட இல்லை. சோம்பேறி, வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், ஏமத்தனம் இப்படியெல்லாங்கிறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகின்றது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவள். இலவசமாய்
அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்குவார். இவர் எல்லோரும் வானத்துக்கு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா கண்டம், வானத்துக்கு பூமி எல்லோரும் பாவம் செய்து எங்கே ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க அதில் கண்களில் நிச்சயம் ஜீவனத்திற்கு சுயநீதி, அநீதி, பாவம், மரணம் எல்லாம் கிடையாது செய்து தேவ மகிழ்ச்சிட்டாங்க. தான் அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் திருநாகி பிசாசு திறந்து சமாதானத்தை, சந்தோஷம், சுகம், பலம், ஜீவன், ஆசுவாதம், ஐஸ்வர்யம், பேரு, புகை எல்லாத்தையும் திருடுறான் பாரு. திறது, கொள்வது, அழிக்குது. ஒன்று விட ஒன்று மோசம். அழிக்குது, கொள்கிற வேலைலாம் தான். அப்போ சொல்கிறாரு, நான் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறுண்டு போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். இந்த ஜீவன் தான் ஜீவ மார்க்கம். நன்மார்க்கம், தீமைனா துன்மார்க்கம், ஜீவன்னா நன்மை தீமை மார்க்கம் தான் ஏதேன் தொழில். அந்த நன்மை கூட பாருங்கள், பிசாசு தேவன் நன்மை எதுக்கு அந்த நன்மார்க்கத்தின் மூலமாக நீ ஜீவ வச்சுக்கல்ல வந்துடணும். நல்லவனாகவே வாழ்ந்துட்டா போதாது. சன்மார்க்கன், நன்மார்க்கன்னா என்னது? தனக்கு நல்லவனாக இருப்பான், ஆனால் நல்லவனின் மேல் ஜீவ மார்க்கம். உலகத்தை அகோபே என்பது சபிக்கும் ஞாபகம் பகைக்கு நன்மை சத்துக்களை ஜெபம் பண்ணுவது, கிறிஸ்துவை கொடுப்பது, அதுதான் ரட்சிப்பு. நான் பீடி பிடிக்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன், சண்டை போட, விபச்சாரம் கூட போட, சினிமா கூட பார்ப்போம், சன்மார்க்கன். ஆனால் அவங்ககிட்ட போய் இயேசு பற்றி சொல்லிப்பார், புத்துக்கிட்டு வரும் கோபம். ஏன் அப்படி வந்து? அதான் நன்மார்க்கம், அவ்வளோதான் லிமிட்டு. தீமைனா தீமை, துன்மார்க்கன். நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன். துன்மார்க்கன் ரவுடிஷம், பகை, கொலை, கூத்து, குடி, கூத்து, விபச்சாரம், வேஷித்தனம், இந்த மாதிரி ரவுடிஷமான காரியம், கொலைகள், வெறிகள், இப்படி இந்த 2 தன்மை நிறைந்ததான் தான் மனுஷன். ஒரு மனுஷனை சந்தித்துனா நல்ல நன்மார்க்கும் துன்மார்க்கும் 2 கலந்தது தான் மனுஷன். அப்படி தான் பிறந்தவர் ஏதேன் தோட்டத்துடைய பாவத்தின் சம்பளமான. அதனால தான் பிசாசு வாயினால் திறது கொண்டு தைக்குது. அவனே தேடி அவன் போய் மற்றொரு திருட்டு கொண்டு தைக்குது. அவன் குடும்பத்துக்காக, சமுதாயத்துக்கு, பாதாளத்துக்கு போய் சேர்ந்துறான். அப்படிப்பட்ட மனுஷன் வருத்தப்பட்டு எல்லோரும் எங்கிட்ட வா, டிஸ்கரேஜ் ஆகாது. பாவம் மரணம் எனக்குள்ளே இருக்குது, கண்களிச்சம் வாங்கிச்சு, கெட்ட கெட்ட காரியெல்லாம் வந்து டிஸ்கரேஜ் ஆகாத. அதுக்கு தான் இயேசு வருத்தப்பட்டு வர சொங்க வந்து என்கிட்ட அப்பம் ஜீவ சரத்துப்படி சிலுவையில் ஜீவனை வதைக்க கொடுத்துருக்கிறேன். கொல்கத்தா மலையில் உலகத்தின் மேப் வச்சு பார்த்து சென்ட்ரல் பாயிண்டில் 4 திசைகளும் எல்லா நாடுகளுக்கும் அந்த ஜீவன் சிலுவையில் கொடுத்து அதுதான் அந்த காட்சி அங்கே ஓடிங்குது. சிலுவைக்கு ஜீவரத்தம் 6 லிட்டர் ஜீவரத்தம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜீவரத்தை கொடுத்து தான் மன்னித்தார். என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய்க்கு மத்தியசம் அதை வந்து முழு உலகத்துக்கு மத்தியசமாக கொடுத்து தான் பாவன்ட்டு வந்து விடுதலை ஆக்கி என்னை ஜீவ மார்க்கெல்லாம் மாற்றிக்கிறேன். இப்போ நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் என் வார்த்தையில் நிலைத்திருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க. வாலண்டியாக வம்புக்குனே எப்படி பகை, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை இப்படி போனீங்களா? வம்புக்குனே அன்புக்கு ஒரு இயேசுவின் அன்பு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்குறது. தேவனை கொடுக்குது, ஆதாம் வந்து முழுவதும் கொடுக்குது, வாய்நாள்லாம் கொடுக்க. வம்புக்குனே செய்யுங்க. அதை எப்படி வம்புக்குனே நன்மை தேவை காரியத்தை தேவன் தனக்கு கொடுத்து வம்புக்குனே ஜீவனிங்களோ அதுக்குள்ள வம்புக்குனே சபிக்கணும், ஆஸ்வதி, பகைக்கணும், நன்மை செய்ய, சத்துவை சுன்பு ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை கொடு. பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது, சபிக்கிறவன் ஜெயிக்க முடியாது, பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது. பிசாசுக்கு இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம். பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது, இயேசு ஜெயிக்க முடியல. மத்திய மார்க் லோகால அவர் எங்கும் சுற்றி தெரிந்தார். ஏன்னா அவர் நன்மத்தையும் நானே வழி சத்தி ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உருவனை அவர் மேல் கை போடல. ஒரு பாவம் பிடிக்கிறது, ஒரு சாபம் பிடிக்கிறது, ஒரு தத்து, ஒரு பாதாளம் அவர் மேற்கொள்ள. இவர் தான் பிசாசுகளை துவைத்துக்கணும். ஏன்னா இவர் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்ட ஆதாமின் வித்தில் பிறக்கலை. பசுத்தாயில் கருவது கன்னிவரை ஜீவனாக வந்தார். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த ஜீவனை சிலுவையில் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. முழு உலகத்து கொடுத்தா. அதை எடுத்தியா? அதை எடுத்து தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து வாய்நெல்லாம் கொடுத்தியா? கொடுத்துப்பார். சூழ்நிலை மாறுதா இல்லையா பார். நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு கொடுத்த பிசாசு உரிமையாக வரான்னா அந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் ஒரு ஆளுக்கு பார்க்க காட்டணும், ஒரு ஆள் பிசாசு வந்துடும். அதான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும். உலகம் ஆதாம் தொட்டு பசுத்தாய் உரிமையாக வருவார், தேவதூர் வருவார், பாதுகாத்தே தீர்வாருங்க, கேரண்டி. அதனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவு எப்போது சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர்
2 1 கொரிந்தியர் சிலுவையில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க மனதாயிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் அன்பார்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இல்லைன்னா ஆதாமை தான் பிறந்த பிறப்பின்படியே வெளிப்படுத்துங்க. ஒரே சண்டை, குடும்ப சண்டை, சொத்து தகராறு, திருடன் ஏமாற்றுவான், பலர் மூலமாக ஏமாற்றுவான், பங்காளி மூலமாக, பைத்தாளி சுற்றி இருக்க ஜனங்க மூலமாக. அந்த திறற வேலையை யார் மூலமெல்லாம் செய்வான்? சொத்து வியாபாரம், சுகத்தை திறறது, சமாதானத்தை திறறது, இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா நன்மத்தை மாதிரி தேவன் தனக்கு உலகத்தை திருடவே சாகவே சாவாயிடு எப்படியா நடக்குங்க. அதுதான் ஏன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது. பாவமும் மரணத்துக்குள்ளே பிறந்ததுனால இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாரு. நீ ஏந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்வாய். ஆபிரகாம் சகல காட்டிலும் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு ஒரு சகல காட்டில் ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு விக்கிராரான்னு காணந்தான். ஆனால் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீ பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தை வராதனால அந்த ஜீவ பலிக்கு பதிலாக பைதட்டு ஆட்டுக்குட்டி அது இயேசு அம்பூர் காட்டுது. அதை பலிபீட தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்ததுனால சகல காட்டில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் சபிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டான்னா 100வது வயசில் புள்ள பார்க்குதுங்க. சிகில் வைப்பான் என்ன பெறக்கூடாது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து விடுதலை உண்டாகிறது. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றுக்கு போகாதீங்க. ஏதேன் தோட்டத்தில் ஜீவ வச்சத்துக்கடி விட்டுட்டு வேறொன்றுக்கு போனாங்க பாருங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு போயிட்டாங்க. அங்கே பிடிச்ச பிட இன்றைக்கும் உள்ள அந்த நன்மை தீமை அறிய கனி புஷிக்கு நாள் சாகவே அந்த நன்மை தீமை அறியத்தக்க பாவத்தை மனு சிலுவையில் ஏற்று ஜீவரத்தை குத்துக்கிறாரு. ஜீவரத்துக்கு தான் பாவத்தை மரணத்தை அழித்தார். மரணத்துக்கு அதிகாரிய பிசாசான தமது மரணம். என்ன மரணம்? ஜீவனை கொடுத்த மரணம். மனித நம்ம எப்படி சூக்கே ஆதாமின் பாவத்தையும் மரணத்தை கொடுத்து பாதாளத்துக்கு போகிறான். இயேசு பாவத்தையும் மரணத்தையும் கொடுக்கல. சிலுவையில் தேவ நீதி உயிர்த்தில் ஜீவனத்தை கொடுத்து தான் அந்த பாவத்தையும் மரணத்தை பாதாளத்தையும் ஜெயிச்சார். நல்லா நோட் பண்ணுங்க. இயேசு ஜீவன்ற வார்த்தை கிரேக்க பாஷையில் ஜோயே. தமிழில் ஜீவன் மரணத்துக்கு வித்தியாசம் தெரியாது. நிறைய கிறிஸ்துவமே அடிபட்டு போச்சு. மரணம்னா ஷூக்கே. கிரேக்க பாஷையில் ஷூக்கே, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ஷூக்கேவே இயேசு சிலுவையில் ஜோயே, ஜீவன். மரணம் இல்லை, ஜீவரத்தம். அதான் பாவத்துக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தரித்திரத்துக்கும் எல்லாத்துக்குமே பறிக்கணும். ஜீவ விச்சத்துக்கடி, ஜீவ ஆற்று, ஜீவ லக்ஷு, ஜீவ கிட்னி, ஜீவ கண்ணு, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ மணி, ஜீவ உலகம், ஜீவ வானம். பிசாசு நன்மத்தை மறியத்தக்க இன்னும் பூமியை சபிக்கும். நன்மத்தை மறியத்தக்க உலகம். அதனால தான் பூமி வேலையில் எங்கே பார்த்தாலும் முள்ளுக்காடாகுது. எங்கே பார்த்தாலும் சாபம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிசாசு திருடுறது, கொள்வது, வாழ்க்கை உலகமே குட்டி பாதாளமாகுது. நன்மத்தையும் உலகமாக போச்சு. இதை ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். ஜீவன்னா தேவன்னா ஜீவன். அது தேவி நீதி உயிர் தேர்வு. அது பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. ஒரு ஆள் பயக்கூடாது. இது அப்படியே பிசாசு நன்மை தீமை கனியை கொடுத்து ஆதாம் அவர் உன்னித்து பூமியை சபிக்கப்பட்டு போச்சு. குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காட்டி எல்லாம் மரணத்துக்கு நேரம் தான் நடத்துது. மினரல் வாட்டராக குடிக்கிறான். ஆனால் இன்னும் பூமி சாப்பாடு, இன்னும் பூமி சபிக்கப்பட்டுருது. சாப்பாட்டில் வியாதி வருது. எல்லாம் உன்னை மரணத்துக்கு நேரம் தான் கொண்டு போகுது. அல்லேலூயா. எல்லாம் பாவமும் மரணமும்
வானம் பூமி சமுத்திரம் நன்மை தீமை அறியது, நன்மை தீமை மிருகம் எல்லாம் ஆதாம் ஏவாள் உன்னிந்து பூமியே சபிக்கப்பட்டு போச்சு. இப்போ இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் ஜீவாற்று ஜீவ லங்ஸு அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். பேர் விசுவாசி ஊழியக்கார அரசியல்வாதி மேலாம் பார்க்க கசப்பு. அதனால தான் சபைகளில் வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மரணம் தரித்திரமாக இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தை என் அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவ இயேசு சாப்பிடும் வாய் நல்லா கொடுக்குது, பார்க்கறதுக்கெல்லாம் கொடுக்குது. நல்லவனுக்கு கெட்டவனுக்கு தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் பாவ நிவர்த்தியாய் பசுத்தை வந்து தேவதூனை காப்பாற்றுறது. அதனால் நீ இயேசு ஏற்றுக்கொண்டா நீ கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கை ரொம்ப மோசம் தான் விலகி இருக்கலாம். இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார், ரொம்ப மோசம் தான் விலகி இருந்தார். ஆனால் ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொத்திட்டே இருந்தார் இருப்பார். அவருடைய வேலை வருகிற சிலுவைக்கு போகிற வரைக்கும். அந்த சிலுவைக்கு போகும்போது பிதாவாகி தேவன் இயேசுவை கைவிட்டு இவர் அவரை கைவிட்டார். ஜீவன் கட்டானது உன்னை பாவம் மனம் உனக்காக எனக்காக வந்தது. வந்த உடனே தலையை அப்படியே இல்லையா வீரன் பாவம் சாபம் மனம் தைத்திரம் வரும்போது அதுக்கு பிதாவை இவருக்கு ஆவித்து ஜீவத்தை ஆதாம் குத்து பாவத்தை மனத்தை உயிர்த்தேர்ந்து வாழ்ந்தோட சகல இந்த சுவிசேஷம் பூலோகம்னு சொல்லிட்டு போய் ஒரு மாடல் காட்டுகிறாருங்க. பாவ மனுஷா சாப மனிதா உன்னை போல நாம் அவருக்குள் தேவனுடைய நிதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனு சபிக்கப்பட்டு கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன அக்கிரமங்கள் ஏற்றுட்டு ஒரு மாடல் கேட்டார். தலையை தேர்ந்துன்னு அழிவாது, அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு, நீயே முடிவு பண்ணாது. அவ்வளோ உலகத்தையும் சாவும் உலகம் பாவம் உலகம் தரித்திரலாம் ஒரு இயேசுவின் இயேசு கவலைப்படவில்லை. திகைச்சு போல பாவத்துக்கு மரணத்துக்கு ஜீவனத்தை ஈட்டியாகும். ஆதாமும் முழு உலகத்து குத்தாருங்க. 3 நாள் பாவத்தை மரணத்தை பாதம் ஜெயிச்சிட்டார். அதுக்கு ஜீவ விருட்சத்துக்கு ஜீவ வார்த்தை பேசணும். ஜீவனுள்ள வாக்கு தத்தங்கள் நன்மை தீமை பேசக்கூடாது. சபிகளை சிலுவையில் பகைக்கு நன்மை செய்தார். ஜீவன் எல்லாம் சிலுவிலை ரோமர் ஏதோ முழு ஜீவசர் இயேசு சாப்பிட பிதாவை மன்னியும் என்று சொல்லி தேவன் ஆதம் பாவ நிகழ்ச்சி 3 நாள் பாவ சாபமானது பாத பிசாது உலகத்தையே வாங்கிட்டாருங்க. பிசாதுக்கு இருந்து பாவியுடைய ஆஸ்தி நீதிமானு கொடுக்கும். யார் அந்த இயேசு தான் நீதிமான், பரம நீதிமான். யார் அந்த பாவி பிசாசு இந்த உலகத்தையே இந்த உலகத்தையே அவங்க இருந்து வாங்கிட்டார். ஜீவசௌரஜி சாதாரண மேட்டர்களை சுவிசேஷம் ஆச்சரியப்படத்தக்க செய்தியாகும். பிரமிப்பை உண்டாக்குற செய்தியாக தான் இருக்கணும். சுவிசேஷம் தான் நற்செய்தின்னா அதுதான் சுவிசேஷம். அது ஜீவ சுவிசேஷம். இதை கேட்கணும் ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணணும். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெலூர் சேனல் உலகத்தில் எங்கேயுமே கேள்வி வெளியேற்பட்ட சத்தியங்களை கேட்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறாய். உயர்ந்த ஜாதியோ தாய்ந்த ஜாதியோ ஏழையோ பணக்காரனோ ஆணோ பெண்ணோ ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ வட அமெரிக்காவோ தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவோ அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து விட்டாய். உங்கள் பிள்ளைங்க இயேசு ஏற்றுக்கொண்ட தாயாக இருந்தால், இயேசு ஏற்றுக்கொண்ட அப்பாவாக இருந்தால், இயேசு ஜீவன் பரிவர்த்தனை உங்கள் பிள்ளை தேவனுக்கு ஆதம் முழு உலகத்து கொடுக்கணும். அசுத்தாய் பசுத்தாய் வாய் நல்லா கிறிஸ்துக்குள்ளே வச்சுருந்தா அந்த பிள்ளை சூப்பர் பிள்ளையாக தான் இருக்கும். ஆபிரகாம் மகன் ஈஷாக்காக முள்ளில் சிக்கி ஒரு ஆட்டை பலி செலுத்தினான். மோரியா மலையில் ஈஷாக்கு ஸ்டாப்பாக இருந்தான். பலி செலுத்துகிறான் பாருங்க ஈஷாக்க. அப்போ பிள்ளையான கைப்படாது முள்ளில் சிக்கிக்கொள்ள பைதொட்ட ஆட்டுக்குட்டியை அடிச்சு ஈஷாக் என்றால் இயேசுவே என்ற ஆட்டுக்குட்டி நீதிமானாக்கப்பட்டேன். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தம் தான் இயேசு அன்பு காட்டுது. இதோ உலகத்தின் சுத்தமாக தேவாட்டுக்குட்டியை ஜீவரத்தத்தை தேவன் தருகாதம் உங்கள் பிள்ளை ஈஷாக்கு போல் ஆசிர்வதிங்க. யாக்கோபு போல வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு ஜீவனுள்ளவர். அவர் தேவநீதி உயிர்த்தெழுமானவர். பாவமும் மரணமும் அண்டக்கூடாது. தேவநீதி உயிர்த்தெழுமான தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. ஏனோக்கு டாப்பு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். தேவன்னா தேவனோடு சஞ்சரித்திருக்கிறான். மனுஷன் ஜீவ விஷயத்துக்கு நன்மை தேவை பிசாசோடு சந்தித்து பாவத்தை சாப்பிட்டு மனத்தை வியாதி அப்படியே பாதாத்துக்கு போய் சேர்ந்துடுறான். ஆனால் ஏனோக்கு பிறக்கும்போது ஆதாமுக்குள்ளே தான் பிறக்கிறான். ஆனால் தேவனோடு சந்தித்து மரணத்தை பாவம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட வேதம் சொல்லுதியா. இன்னொருத்த எலியாவை கூட மரணத்தை காணாதபடிக்கு. ஆனால் பிறக்கும்போது ஆதாம் வழியாக தான் பிறக்கிறான். ஆட்டுக்கிட்ட நீதிமானாக்கப்படுறான். கற்றுக்க பக்தி வைராகியமான தேவன் தனக்கு ஆதம் ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் முழுவத பாவம் மரணத்தை ஜெயிச்சு பரலோகத்துக்கு போகலாம். தரித்திரத்தை செய்யலாம், சாபத்தை செய்யலாம், பாதாளத்தை ஜெயிக்கலாம்.
இல்லைன்னா பாதாளத்தை தேவன் தனக்கு பரலோகத்தை ஜெயிச்சுனாக்கா உனக்கு நஷ்டம். பாதாள தேவன் பரலோக ராஜ்யத்துக்குரிய சில ஜீவ சரிஞ்சு இயேசு சாப்பிட வாக்குத்தம் நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. ஊம்பே சொல்லி பிதா குமார் ஆதம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. வாயினெல்லாம் கொடுக்குறாரு. இடைவிடாமல் எக்காலம் கொடுக்குறாரு. இந்த சத்தியெல்லாம் கோடி ரூபா காணிக்க கொடுத்தா கூட ஈடு ஆகாதுங்க. உண்மைக்கு சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வேல்யூ சர்ச் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் ஏராளம் செய்திகள் கூட கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெறணும். என்னுடைய எல்லா செய்திகளும் ஆதாமி சிந்தை மாறணும். பிள்ளையை கண்ணியை மணியன் படிக்க வைக்கிறீங்க. நன்மை தீமை காரியம் கண்டிலிச்சமாக ஜீவனத்தில் பெறுவது. பலவிதமான பிரச்சனை பிள்ளைகள் சந்திக்கும். சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் ஆபத்து விபத்து நாசமாசம் திடுனாகி பிசாசு கடைசி காலத்தில் நோவா காலத்தில் அப்படி மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. இந்த பாவமும் மரணமும் இருக்கிற வரைக்கும் தேவன் தனக்குள்ள பிசாசு வாழ்நாள் திறந்து கொண்டு தைக்கியதுமாகவே இருக்கும். வாழ்க்கை திருமண வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் பிசாசு போராட்டம் தான். கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தல் படிக்க வைங்க. நல்லா டாக்டர் இன்ஜினியர் எல்லாத்துக்கும் படிக்க வைங்க. ஆனால் கிறிஸ்துவை பற்றிய அறிவை கற்றுக் கொடுங்கள். அது கற்றுக்கணும். ஃபேஸ்புக்கில் போய் துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போய் ஏஎல்சி வேல்யூ சர்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட செய்திகள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உன் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு அந்த செய்திகளை ஷேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க சேனலை நீங்கள் ஷேர் பண்ணாவே அதனாலே நீங்கள் ஆஸ்வதிக்க விடுங்க. மீடியா மிஷினரியாக மாறுங்க. அதனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். நாம் ஜெபம் பண்ணோம். அப்போது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்டு அவரையே அன்றி வேறொன்றை செஞ்சிட்டாயாவால் அந்த நண்பத்தையெல்லாம் கண்களிச்சு உலகம் உள்ள பாவ சாபமான தரித்திரம் கிறிஸ்துக்குள்ள தேவநீதி உயிர்த்தல் அவர் கிறிஸ்து இயேசு அவன் வாக்கு அதை தேவன் தனக்கு ஆதவன் முழு வாயினாலாம் கொடு ஆத்மா இன்பகரம் கான்ஃபிடன்ஸ் தைரியமாக இல்லை நல்லா தூக்கும் பாவன்ட்டுமான பசு வர விருத்தி ஈசாக்கி ஆக்கும் தாவீது வேதத்துக்கான இயேசுவை போடு ராஜாத்தி ஆபிரகாம் ஈசாக்கி இஸ்ரவேலன்னா பலி வீழ்து ஒரு பைதிட்டோடைய தேவன் தனக்கு இஸ்ரவேலை நீ பாக்கி கத்திரான் ரட்சிக்கப்பட்ட ஒப்பானவன் யார் ஆபிரகாமை சகல காத்திராது ஈசாக்கி யாக்கோபை ஆஸ்வதித்தா பஞ்சதேசம் 100 மடங்கு விளைச்சல் உண்டாகுது. இயற்கைக்கு அப்பார்வலை வலையை போட்டால் வலை கீழத்தக்கதாக மீன் வருது. காற்றை கல்லை இறைய அவன் மரித்தோர் உயிர் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தேவன் பிசாஸ் ஓடுறான். ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் இயேசு நல்ல முயற்சி ஜீவசரிஞ்ச தேவன் 2 அசுத்தாய் பசுத்தாய் வருது. அவர் தழும்புகளாக குணமாடி ஜீவக்கண்ணு ஜீவக்காது ஜீவ ஆற்று ஜீவலன்சு ஜீவகட்டி நம்முடைய சாப பாவம் மனத்தெல்லாம் ஏறிட்டு பாவத்துக்கு மாதிரி நேராக போச்சு. தேவி நீதி உயிர்த்தேரும் கொடுத்துக்கிறாரு. பாவன்ட்டு மனத்தில் விடுதலாகி தேவ பரலோக ராஜ்யத்தில் பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபம் பசுத்த பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி. இதில் பாரு கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் நான் பிழைத்திருக்கேன் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கேன் பவுல். இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள். இந்த பவுல் தான் பாவிகளும் பிரதான ரவுடி பவுலாக இருந்தவன் செயின்ட்டு பவுல உலகத்தையே கலக்கிட்டான். இவர் கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் நான் இல்லை கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். இது எப்படி சொல்லலாம்? பிசாசே எனக்குள் பிழைத்திருக்கிறான். ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் பிசாசே எனக்குள் பிழைத்துக்கிறான். நான் வாழ விடுவான். அவன் திருடுவான் கொள்ளுவான் உரிமையாக வருவான். எதுக்கு? பாவத்தின் அவன் மறந்து தேவநீதி உயிர் தேவன் தனக்குள் கிறிஸ்து உனக்குள் பிழைக்க வேண்டும். கிறிஸ்துவே இல்லைன்னா ஆதாமின் சிந்தை மாறணும். ஆதாமையால் நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தில் பெற்றுட்டாங்க நம்மளை. பிசாசே உனக்குள் பிழைத்தா வாழ்நாளாம் பிசாசு உரிமையாக வந்து நித்திய பாதான் சீர்ஷம் கிறிஸ்துவே உனக்குள்ள கிறிஸ்து ஜீவ விஷத்துக்கு நீ பிடிச்சிக்கலாம். அது தேவநீதி தூக்கத்தில் பிதா குமார் ஆதாம் முழு இவ்வளவு பாவன்ட்டு மறந்து விடுகிறது. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்டா. இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கும் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதை நீ சொல்ல விரும்புகிற இனி கிறிஸ்து இல்லை பிசாசே எனக்குள் பிழைத்திருக்கிற நீயே ஒரு பிசாசு. குடும்பத்துக்கு போகணும் சமுதாயத்துக்கு போகணும் போகிறதுல எல்லா இடத்துலையும் பாருந்தான். உன்னால் சமுதாயம் பாதிக்கப்படும் குடும்பம் பாதிக்கப்படும் பிள்ளைகள் பாவம் மரணம் இருக்கிற வரைக்கும் அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து முடிவுறதுக்கு போகிறது தான் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாயத்தை பசுத்தாய் உலகத்துக்கு பூமிக்கு இயேசு எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவன் ஜீவன தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாயாக இருக்கிறேன். அதான் சொல்கிறார் ஏசு நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள்ன்றார். கிறிஸ்து இருந்தா கிறிஸ்து இல்லைன்னா பாவம் மரணம் உலகத்துக்கு இருளாக இருப்பீர்கள்.
உங்களுக்கு நீங்களே இருங்கள். உங்களால் குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். பாவ சாபம் மரண தரித்திரம் பாதாளம் ஒழியாது. அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கலாம். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு தான் கிறிஸ்துக்குள் பிறக்கலாம். நன்மை தீமகனிய தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் பிசாசுக்குள் பிறக்கிறது. அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவர் கிறிஸ்து சிலுவையில் இயேசுவை அவரையே என்று வேறொன்றை நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன்னு சொல்லலாம். வேறொன்று அஞ்சிட்டோம் ஆதாம் ஏவாள் வழியாக. அதை விடுங்க, பாவத்தையும் மன்னத்தையும் அதை கட்டி இயேசுவை அறிகிற அறிவு அளவற்ற அன்பு சபிக்கலாசிரியர் பகைக்குள்ள சத்துலிசி துன்பம் ஜெபம் கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் முடிவெடுத்து கொடுங்க. அளவற்ற நீதி தேவன் தனக்கு ஆதாம் பாகங்களை இயேசு ரத்தம் நல்ல நல்ல ஜீவ காரியங்கள் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நீத்தி ஆசுவாத ஐஸ்வர்யம் எல்லாம் ஜீவனுக்குள்ளே வருது. அது எல்லா நன்மைகளின் தொகுப்பு ஜீவன். நன்மை தீமைனா எல்லா கேடுபாடுகளின் தொகுப்பு. சுயநீதி அநீதி கண்டிலிச்சமா ஜீவனத்தை பெருமை இயேசுக்குள்ள தேவி நீதி உடித்தது. பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெய கிறிஸ்துக்குள் சகலனா வாக்கு தத்துவம் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் வர தேவத்தில் பணிவு செய்வாங்க. கிறிஸ்துவில் எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் முழுவது தரித்திரம் நீங்கள் ஐஸ்வர்யம் வாசலை தட்டும். அவர் தழுவுகிற ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வியாதிப்பட்டு போகணும். சாபத்துக்கு வாக்குத்தத்தை ஆசுவார் தேவன் தனக்கு ஆதாம் முழு சாபம் நீங்கள் போகணும். மரணத்துக்கு முன்னே உயிர்த்திலும் ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாம் மரணம் நீங்கள் பாதாளம் நீங்கன்னா இயேசு பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்த பாதாளம் நீங்கள் போயிடும். இல்லைனா பாவத்தி மனித தேவன் தனக்கு ஆசுவாதெல்லாம் ஏந்து போயிடுவாய். ஆதாமின் சிந்தைய மரணம் கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் பசுது பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் இல்லை, இயேசு எனக்குள் பிழைத்திருக்க. எல்லோரும் பாவம் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை தொலை இலவசமாக இருக்கிற கிறிஸ்தியேசுல மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. அந்த கிறிஸ்தியேசு தான் கல்வாரிசியில் ஜீவனை உனக்காக எனக்கு முழு கொடுத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிற ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்துட்டு நன்மத்தை வருப்பார் எல்லோரும் எங்கிட்ட வாங்க, நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை சப்பானவன் இந்த சரியன் ஜீவராஜ் இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தங்களை பிதாகுமார் ஆதாம் வாயினெல்லாம் கொடுக்க பாவண்டவன் விடியில் ஆஸ்வதிக்கப்படுன்னு கோபுறாரு. நானே திராட்சை செய்து நீங்கள் ஒருவன் ஏழு வார்த்தை நேர்ந்து மிகுந்த கணிகளை கொடுப்பாய். இந்த பூமியிலே பரலோகத்தின் ஆசுவாதம் நித்தியத்தில் பரலோக ஆசுவாதம் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதித்து மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்க தாவே. சிறிய பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ இயேசு ரத்த சகல பாவத்தை நீக்கி சுற்றிடும். இந்த பவுல் சொல்கிறான், பாவியிலும் பிரதான பாவி சொல்கிறான். ஸ்ரீன்ட்டு பவுல் ஆகி அவன் குறிந்தியர் தெசலோனி காலாத்தேர் ரோமாபுரிப்பட புறஜாதி ஆதாம் குலப்பதை கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தில் பசுத்தாய் இறங்கி தேவத்தில் பணி மாபெரிய ஏப்பில் கொண்டு வந்து செய்தியை கோலி பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்க தாவே. மாபெரிய ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கவும் பெரிய காரியம் செய்யும். ஆதாமுக்குள்ளே பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்கும். பாவம் மன்னிவிட்டு நித்தியஜன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரம் பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலையும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வில். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனலுக்கு வெளியேற்பட்ட உலகத்தில் எங்குமே கேள்வி வெளியேற்பட்ட சத்தியங்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 29/9/2024 இன்று ஞாயிறு ஆராதனை மைசூர் பகுதியிலே இந்த செய்தி கொடுக்கும். மைசூர் பகுதியில் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இந்த செய்தியை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் இருந்தால்
காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் அவரை கனம் பண்ணுகிற விதத்தில் உங்களுக்கு காணிக்கை இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரை கனம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால், துடிப்பு இருந்தால் நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டுமானால் என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏராளம் செய்தி 2000க்கு மேலே செய்து போயிடுச்சு. எல்லாம் 100 ஜீவமாக கேட்க ஆத்மாவின் கான்ஃபிடன்ஸ் தைரியம் மாபெரும் இழப்பில் இது மூலமாக வரப்போகுது. இந்த செய்தியில் கேட்டுக்கொண்டே இருங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த செய்தியை கேட்டதுனால ஒரு ஆசீர்வாதத்தை பெறவே முடியும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். കണ്ടാലോ ആളറിയുകില്ല, ഉഴവുചാൽ പോൽ മുറിഞ്ഞിടുന്നു. കണ്ടാലോ മുഖശോഭയില്ല, ചോരയാൽ നിറഞ്ഞൊഴുകിയിടുന്നു. കണ്ടാലോ ഉഴവുചാൽ പോൽ മുറിഞ്ഞിടുന്നു. കണ്ടാലോ മുഖശോഭയില്ല, ചോരയാൽ നിറഞ്ഞൊഴുകിയിടുന്നു. മകളേ, മകളേ, നീ മകനായിടുവാ. നിനക്കായി തകർന്നിടുന്നു. മകനേ, നീ നോക്കുക, നിനക്കായി തകർന്നിടുന്നു. ചുടുചോരത്തുള്ളിയായി വീഴുന്നു നിൻ പാപം പോക്കുവാനല്ലയോ. മുള്ളുകൾ ശിരസിലാഴ്ന്നതും നിൻ ശിരസുയരുവാനല്ലയോ. ചുടുചോരത്തുള്ളിയായി വീഴുന്നു നിൻ പാപം പോക്കുവാനല്ലയോ.
നിന്നെ ഉയർത്തുവാനല്ലയോ മാർവീടം ആഴമായി മുറിഞ്ഞതോ സൗഖ്യം നിനക്കേകാനല്ലയോ കള്ളന്മാർ നടുവിൽ കിടന്നതോ നിന്നെ ഉയർത്തുവാനല്ലയോ മാർവീടം ആഴമായി മുറിഞ്ഞതോ സൗഖ്യം നിനക്കേകാനല്ലയോ മകളേ മകളേ നീ മകനായിടുവാൻ മകളേ നീ മകനായിടുവാൻ കാൽവരിയിൽ നിനക്കായി പിടഞ്ഞിടുന്നു കാൽകരങ്ങൾ നിനക്കായി തുളയ്ക്കപ്പെട്ടു മകനേ നീ നോക്കുക നിനക്കായി തകർന്നിടുന്നു മകനേ നീ നോക്കുക നിനക്കായി തകർന്നിടുന്നു പത്മോസിൽ യോഹന്നാൻ കണ്ടതോ സൂര്യനേക്കാൾ ശോഭയാലത്രേ ആ ശബ്ദം ഞാനിതാ കേൾക്കുന്നു പെരുവെള്ളം ഇരച്ചിൽ പോലാകുന്നു പത്മോസിൽ യോഹന്നാൻ കണ്ടതു സൂര്യനേക്കാൾ ശോഭയാലത്രേ ആ ശബ്ദം ഞാനിതാ കേൾക്കുന്നു പെരുവെള്ളം ഇരച്ചിൽ പോലാകുന്നു അന്ത്യനും 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுகள் ஆளுநரின் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் இந்த செய்திகளை கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். செய்தியை கேட்க நிச்சயம் உணர்வடைவார்கள். ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க வட்டத்தில் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் ஜீவ விசனம் அகோபி அன்பு தேவநீதி உயிர்த்ததற்குள் வருவார்கள். அந்த தேவந்தர் ஆதம் பூவுக்கு வாய்நாள் அவங்க பாவம் மண்படியிலாய் பல்லோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுவார்கள். அவரே திராட்சை நீங்கள் கொடிகள் ஒருவனால் நிலைத்திருங்கள். சகல காற்றிலும் சகல கனிகளை கொடுப்பீர்கள். காதாமில் சிந்த கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் இந்த செய்தியை கேட்க உங்கள் மூலமாய் பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். ஏராளமான செய்திகளை
100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 29/9/2024 மைசூரிலே எங்கள் மாமியார் மேரி ஜோசப் அவருடைய மகள் லிஷா வீட்டிலே என் மனைவியோடு இந்த மைசூர் பட்டணத்துக்கு வந்த நாளிலேயே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இடைவிடாமல் கேளுங்கள். கேட்க கேட்க கர்த்தர் உங்களை வெளிப்பாட்டினால் நிரப்புவார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்தை ஆஸ்வதிப்பார். பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.